ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லோரும் தாமோதர மாதத்தில் வந்து ரொம்ப கலந்து கொண்டு நம்ம கோயிலில் ரொம்ப என்ன சொல்கிறது பரவசமாக பக்தியில் நீங்கள்லாம் பாகம் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே உங்கள் பக்தர்களுக்கு, உங்கள் நைபர்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க கோயிலுக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், தெரியாதவர்களெலாம் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பகவானோட அந்த அருளை வந்து எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். எல்லாருக்குமே முக்கியமாக நம்ம பக்தியில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து சர்ச்சை பண்ணலாம். பக்தி சேவையில் 3 பொருள் இருக்குது: பகவான், பக்தி, பக்தர். 3 பொருள் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். பகவான், பக்தி, பக்தர். ஸோ இந்த 3 பொருளில் எது நம்ம ரொம்ப முக்கியமானது பக்திக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் பக்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பக்தர் இருந்தால் பகவானை பார்க்கலாம். பகவான் நம்மளுக்கு நோக்கி பகவானோட இது நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி பக்தர் இருந்தால் பக்தி எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் பக்தர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாது சங்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாது சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாது சங்கத்தில் இருந்தாலே போதும், நம்ம எப்படியாவது பகவானை வந்து நம்ம அடைஞ்சிடலாம். அதனால தான் பக்தர்களை வந்து என்றைக்குமே வந்து அவங்களோட சாங்கியத்தை நம்ம எடுக்கணும். அவங்களோட சாங்கியத்தை நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ பக்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பக்தரோட தொடர்பு. அந்த பக்தர் தொடர்பு இருந்ததுனால தான் நாரத முனி மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்கிறது சூப்பர் மோஸ்ட் டிவோட்டி, அதாவது எலிவேட்டட், எக்ஸால்டட், டாப் மோஸ்ட் டிவோட்டி, உயர்ந்தமான ஒரு பக்தர் நாரத முனி. அவரே பக்தி வேதாந்தா கிட்ட சத் சங்கத்தை எடுத்துட்டு உயர்ந்தமான ஒரு நிலைக்கு போயிட்டார். அவர் இதெல்லாம் அவர் பாகவதமில் ஃபர்ஸ்ட் கேண்டோவில் 5வது அத்தியாயத்தில் வேதவியாசருக்கு வந்து உபன்யாசம் பண்ணுறார். இப்படியெல்லாம் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவர் வந்து பகிர்ந்துக்கிறார். அவர் எப்படியெல்லாம் அவர் பக்திக்கு வந்தார், எப்படி அந்த கிரமேணா அவர் எப்படி வந்து படிப்படியாக எப்படி அவர் வந்து பக்தியில் முன்னேறினார், இது எல்லாமே அவர் வந்து வேதவியாசருக்கு தன்னோட அனுபவங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்க அவங்கக்கிட்ட. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது நாரத முனி பண்ணது என்னென்னா, தன்னோட தாயார் வந்து இவங்களுக்கு சேவை செய்யும்போது இவரும் கூட சேவை செஞ்சுட்டு இருந்தார். இவர் சேவை செய்யும்போது அந்த சன்னியாசிகள், அந்த வைஷ்ணவர்கள் எல்லாமே சாப்பிட்ட உத்திஷ்டாவை இவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க நாரத முனி. அதனால தான் பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பக்தியில். என்ன சொல்கிறது, இட் டேக்ஸ் மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவை என்னென்னா பிரசாத சேவை. பிரசாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இட் கவுண்ட்ஸ் எ லாட் இன் அவர் பக்தி. இட் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். பக்தி தொண்டிலே வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு பக்தி இந்த பிரசாதம் எடுக்குது. சம்ஸ்கிருதத்தில் பிரசாதம் அப்படின்னு சொன்னால் கருணான்னு சொல்லி சொல்கிறாங்க. கருணா. நாரத முனி கூட அந்த பக்தி வேதாந்திஸ்டோட அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு ஒரு நாள் தவறாமல் அவங்கள கேட்டு, அவங்களோட பர்மிஷன் கேட்டு அவங்க அந்த பிரசாதம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு உத்திஷ்டான்னு சொல்லி சொல்லுவாங்க, சேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எடுத்ததுனால நாரத முனி அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு நிலையை வந்து அவர் அடைஞ்சார். அப்படியே நம்ம பார்த்தா மகாபாரத்தில், அப்புறம் வந்து சில புராணத்துலலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை அதே நாரத முனி என்ன பண்ணார், லக்ஷ்மி தேவியை பார்க்குறதுக்காக வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போகும்போது நாரத முனி என்ன பண்ணார், லக்ஷ்மி தேவியை ரொம்ப ஒரு கீழ்மட்டமான ஒரு சேவகன் வந்து தன்னோட நாயகருக்கோ தலைவருக்கோ முதலாளிக்கோ எப்படி சேவை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தார் லக்ஷ்மி தாயாருக்கு. அப்போ லக்ஷ்மி தாயாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா நாரத முனி வந்து இவ்வளோ பெரிய முனிவர்கள் இந்த அளவுக்கு ஒரு சேவை செய்கிறாரு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இங்கிலீஷில் கூட அதுக்கு மீனியல் சர்வெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட பார்க்கலாம், இந்த கிராமத்துலலாம் போயிட்டால் பெரிய ஜமீன்தார் இருப்பாங்க. ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்க, வெளியே உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சேவகர் இருப்பாங்க, வயிற்றுக்கு ஒரு துணி கட்டிக்கிட்டு இப்படி நிற்பார். அந்த மாதிரி நாரதர் கூட லக்ஷ்மி தேவி தாயாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சேவை செஞ்சுட்டு இருந்தார்.
அப்போ லக்ஷ்மி தேவி கூப்பிட்டார் நாரத முனி, முனிவர்களே, என்ன இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக சேவை செஞ்சுட்ருக்கீங்க, என்ன காரணம், ஏதாவது தேவைப்படுதா உங்களுக்கு, என் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வரம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன், என்ன வேணும் கேளுங்க நீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாரத முனி சொல்கிறாரு, தாயாரே நீங்கள் சொல்லிட்டீங்க, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாதுட்டார். அப்போது நாரத முனி கேட்குறாரு, ஒன்றும் இல்லை, பகவான் விஷ்ணு வைகுண்டபதி நாராயணன் இருக்காருல்ல, அவரோட தட்டையில் பிரசாதம் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த பிரசாதம் எனக்கு வேணும்னு கேட்டேன். பகவான் விஷ்ணு வந்து யாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் லக்ஷ்மி தேவிக்கு மட்டும். ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்காரு, கரெக்டாக அதுக்கு தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த தட்டையில் இருக்கிற அந்த பிரசாதம் தான் வேணும் எனக்கு, பகவான் சாப்பிட்ற அந்த சேஷத்தை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டார். லக்ஷ்மி தேவிக்கு அப்படியே வேர்வை கொட்டுடுது. அப்படியே என்னடா, நான் என்னோட பத்திக்கிட்ட எப்படி நான் கேட்கறது, என் பிரபுக்கிட்ட எப்படி நான் கேட்கறது, அவர் தான் யாருக்கும் கொடுக்க மாட்டாரே சொல்லிட்டார். என்ன அப்படி அவருக்கு தெரியும், லக்ஷ்மி தேவிக்கே சொல்லியிருக்காரு, அவர் யாருக்குமே கொடுக்கக்கூடாது, அவனுக்கு மட்டும் தான் பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ லக்ஷ்மி தேவி கொஞ்சம் சோமா, சரி ஓகே, நான் வாக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு, கண்டிப்பாக ஏதோ ஒன்று நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி லக்ஷ்மி தேவி போகிறாரு. வைகுண்டபதி வராரு, பிரசாதம் சாப்பிட்ருக்காரு, இவர் சர்வ் பண்ணுறாங்க, அது பிரசாதத்தை பரிமாறுறாங்க. அப்படி பண்ணும்போது விஷ்ணு பார்க்குறாரு, என்ன தேவி இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, என்றைக்கு இருக்கிற மாதிரி கலக்கலையாக உங்கள் மூஞ்சி இல்லை, இன்றைக்கி ஒரு மாதிரியா ரொம்ப சோர்ந்து போயிருக்கு உங்கள் மூஞ்சி, என்ன காரணம் சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறார் லக்ஷ்மி தேவி, இல்லை ஒன்றும் இல்லை பிரபு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டார். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நாரத முனி வந்திருந்தார், எப்படியோ உங்களோட பிரசாதத்தை கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், அப்போ நான் எப்படி அதை அந்த கொடுத்த அந்த இது வந்து நான் வாபஸ் வாங்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தான் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்களே பிரசாதத்தை சொல்லி அவர் சொல்லும்போது, சரி ஒரு வேலை செய்ய, யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் உத்திஷ்டம் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு சொல்லி பிரபு சொல்லிட்டு போயிடுறாரு, விஷ்ணுமூர்த்தி சொல்லிட்டு போயிடுறாரு. லக்ஷ்மி தெய்வம் சரி ஓகேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் நாரத முனிக்கு கொஞ்சமே அந்த பிரசாதத்தை கொடுக்காரு. ஒரு 2 சாதமே எவ்வளோ வந்துச்சு, 2-3 சாதம் அவ்வளோதான். அது கொடுத்து சாப்பிட்ட உடனே நாரத முனிவர் அப்படியே ஆடுறாரு, நாட்டியம் ஆடுறாரு, நடராஜர் ஆடுற மாதிரி ஆடுறாரு டான்ஸ். அவரால் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தாங்கிக்க முடியல, ஆனந்தத்தை சந்தோஷத்தை அப்படியே பொங்கி வருது. பொங்கல் வந்து பானையில் பொங்கி வர மாதிரி அப்படியே பொங்கி வருது ஆனந்தம். அந்த அளவுக்கு ஆனந்தம் சந்தோஷம், குதிக்கிறார், பயங்கரமாக குதிக்கிறார். நம்ம கூட இந்த ரத யாத்திரையில் பார்த்துருப்போம் இல்லையா, பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து எப்படி குதிப்போம், நம்மளை தன்மயத்தமாயிடுவோம், அப்படியே மறந்துடுவோம் நம்மளை, நம்ம எங்கே குதிக்கிறோமோ, எங்கே போய் இடிக்கிறோமோ, எங்கே விழுங்குறோமோன்றது நம்மளுக்கு தெரியறதில்லை. எத்தனை பேர் கீழே விழுந்துட்டு இருக்காங்க ரத யாத்திரையில் அந்த டான்ஸ் ஆடும்போது. ஏன்னா பக்தரோட அந்த பவர், அந்த வலிமையான ஒரு சாங்கித்யம் பக்தர்கிட்ட அந்த அளவுக்கு அவங்க தன்மயத்தமாக போயிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நாரதர் ஆடிட்டு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தா சிவபெருமாள் அங்கே வந்திருக்காரு, வைகுண்டத்துக்கு வந்திருக்காரு பகவானை பார்க்கறதுக்காக. பார்த்தா நாரத முனி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் கூப்பிடுறாரு, ஒன்றுமே கேட்கல நாரதருக்கு, என்ன கூப்பிட்டாலும் கேட்கல அவருக்கு, அவர் பாட்டுக்கு அவர் ஆடிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்கல அவர். அப்புறம் ஆட 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 இப்போது சிவபெருமாள் கொஞ்சம் கிட்ட போய் கேட்குறாரு, சுவாமி என்ன நீங்கள் இவ்வளோ நல்லா சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக ஆடினதே கிடையாது, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சுன்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிரசாதம் கொஞ்சம் கிடைச்சது, இப்போ எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் சொல்லி அவரு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குது, பகவானோட உத்திஷ்டா, அதோ எப்படி டைரெக்டாக அவங்க பிளேட்லேருந்து எடுத்த பிரசாதம், அது யாருக்கு இல்லை யாருக்கு உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து கொடுக்க சொல்கிறாரு. நாரத முனி ஆடுறாரு, அவரால் கொடுக்க முடியல. அப்புறம் அவர் ஆடும்போது அந்த 2 சாதம் எடுத்து கீழே விடுது பாருங்க, அதை டக்குன்னு போய் பிடிச்சிடுறாங்க சிவபெருமாள். அதை பிடிச்சி அவர் எடுத்து அப்படியே நக்குறாரு. அப்படி நக்கும்போது அது உள்ளே போன உடனே சிவபெருமாள் அவர் தாண்டம் ஆடிட்டாரு. அவர் முதல்ல யார், அவர் நடராஜர், அவர் நாட்டியத்துக்கே தலைவர், அவர் ஆட ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆட 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 முள்ளோகம் எல்லாமே அப்படியே ஷேக் ஆகிட்டு, வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லா தேவர்களும் போய் சொல்கிறாங்க பிரம்மா பாருங்கள் என்ன ஆகுது, நடராஜர் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு, அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சது, முள்ளோகம் எல்லாமே கீழே அப்படியே விழுந்துடும் சொல்லி போய் பிரம்மாவுக்கு சொன்னோடனே பிரம்மா எல்லா தேவர்கள்லாம் வந்துடுறாங்க. அவர் வரதுக்கு முன்னாடி என்னாச்சு, பார்வதி பார்த்துடுறாரு.
பார்வதி தேவி பார்த்துடுறாரு சிவபெருமாளை. பார்த்த உடனே, என்ன கணவரே இன்னைக்கு என்ன பிரபு இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, என்ன சொன்னா, என்ன சமாச்சாரம், இப்படி நாட்டியம் ஆடிட்டுருக்கீங்கன்னா அவர் பேசுகிறதே இல்லை. பேசாமல் அவர் பாட்டுக்கு அவர் ஆடிட்டே இருக்கார். அப்போ பார்வதி தேவிக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே, என்ன சொல்லுங்கள், எனக்கு சொல்லாமல் நீங்கள் டான்ஸ் ஆடாதீங்கன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பகவானோட பிரசாதம் இல்லை, மகா பிரசாதம் கிடச்சிது எனக்கு. அப்போ பார்வதி தேவி கோவம் வந்துடுது. நான் உங்களோட கஷ்டத்துலையும் சுகத்துலையும் சந்தோஷத்துலையும் எல்லாத்துலையும் நான் பங்கெடுத்திருக்கேன். நீங்கள் காட்டுக்கு போகும்போது காட்டுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்து நான் பாதி எடுத்திருக்கேன். அதனால தான் அர்த்தநாரீஸ்வரின்னு சொல்கிறாங்க. எல்லா கஷ்டத்துலையும் ஒரு பாதி எடுத்திருக்காங்க பார்வதி தேவி. இப்போ உங்களுக்கு பகவானோட பெருமாளோட அந்த பிரசாதம் கிடைச்சிருக்கு, எனக்கு கொடுக்காம நீங்கள் ஒருத்தரே சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி எவ்வளோ இது இருக்கும் உங்களுக்கு, இப்படியே எவ்வளோ சுயநலம் இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி அவரை 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமாக சண்டை, பார்வதி தேவிக்கும் இவருக்கும். அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக யாராலையும் முடியல, எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. அப்போது கடைசியில் வைகுண்டபதி வராறாங்க. வைகுண்டபதி என்ன தேவி என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும், நீங்கள் தான் லோக கல்யாணத்துக்கே நீங்கள் உயர்ந்தமான ஒரு தம்பதிகள், உங்களை தான் ஆராதனை பண்ணுறாங்க உலகம் எல்லாமே, எல்லா உலகத்துலேயும். நீங்கள் தான் இன்சார்ஜ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த பௌதிக உலகத்துக்கே நீங்கள் தான் இன்சார்ஜ். அப்போ நீங்களே இந்த மாதிரி சண்டை போட்டால் எப்படி நீங்கள்லாம் எங்களை அமைப்பு பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்வதி தேவி சொல்கிறாங்க, என்னோட கணவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் பிரபு என்ன மாதிரி என்றைக்குமே இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணல. அப்போது வைகுண்டபதி அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு துர்காதேவிக்கு, பார்வதி தேவிக்கு. அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, கலியுகத்தில் நான் வரேன். எங்கே வரேன், ஒடிசாவில் புரி ஜெகநாத்தோட உருவத்தை நான் வரேன். அங்கே அப்படி வரும்போது ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண பகவானுக்கு ஜெய். அங்கே வரும்போது நான் என்ன செய்கிறேன், எனக்கு படித்த ஒரு போகாவும் உனக்கு கொடுக்காம நான் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு சட்டத்தை நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ கூட நம்ம போனால் புரி ஜெகநாதருக்கு படித்த எல்லா பிரசாதமும் துர்காதேவிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் விமலாதேவின்னு சொல்லி பேர் ஆகுறாங்க. ஸோ விமலாதேவிக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த ஆனந்த பஜார் போகும். ஆனந்த பஜாருக்கு இந்த பிரசாதம் எல்லாமே போகும். ஸோ இப்படி பிரசாதம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ரெசிப்ரோகேஷன் பிட்வீன் டிவோட்டிஸ் அண்ட் த லார்ட். பக்தர்களுக்கும் பகவானுக்கு நடுவில் இருக்கிற அந்த தொடர்பு பிரசாதத்தில் தான் நம்ம காமிக்கலாம், பிரசாதத்தில் தான் நம்ம அடையலாம் பகவானோட பிரசாதம். ஸோ இதே மாதிரி அதனால தான் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, யக்னார்த்தா கர்மனோ அந்யத்ரா லோகோயம் கர்மபந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கம் சமாச்சாரம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த யக்னம் பண்ணாலும் எந்த செயல் பண்ணாலும் எனக்காக பண்ணுங்க, எனக்கு படைச்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பகவான். எனக்கு படிக்காமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பௌத்திக உலகத்தில் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எது வந்தாலும் எந்த செயல் பண்ணாலும் எனக்கு படிக்காமல் நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண பகவானுக்கு ஜெய், யோகேஸ்வர் மகாதேவ் கி ஜெய், யோகமையா கி ஜெய். ஸோ இந்த மாதிரி இந்த பிரசாதத்தோட அந்த வேல்யூ யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்போ போகா பண்ணாலும் எப்போ சமைச்சாலும் பகவானுக்கு படிக்காமல், இப்போ என்னாச்சு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ பகவானுக்கு போகா ஆஃபர் பண்ணாங்க, நைவேத்தியம் பண்ணாங்க. அதனால் எந்நேரமும் பகவானுக்கு படிக்காமல் நம்ம சாப்பிடவே கூடாது. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ஏன் சாப்பிடாம பகவானுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கு புராணத்தில் சொல்கிறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு நாள் ஒரு குருநாதரும் ஒரு சீடர் ஒரு வைஷ்ணவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வைஷ்ணவரோட வீட்டுக்கு போயிட்டு எதுக்கு போகிறாருன்னா, இந்த அம்மா மாதாஜி கூப்பிடுறாங்க, எல்லாரும் வீட்டுக்கும் போயிருக்கீங்க, நீங்கள் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், கண்டிப்பாக ஒரு நாளாவது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிரசாதத்தை சாப்பிடணும்னு சொல்லி வரப்படுத்துகிறாங்க. அப்போது சரிம்மா நான் நாளைக்கு வரேன் இந்த மாதிரி டைமில் சொல்லி அவர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த குருநாதரும் சீடர் வராரு. அந்த டைமுக்கு வரும்போது சீடர் கூட போகிறாரு குருநாதர் கூட. சரி அவங்க அந்த அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணுறாங்க. பாதாபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த சரணாமிர்தனை எடுத்து மேலே போட்டிக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் பகவானை பற்றி சொல்கிறாங்க, லீலைகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது, குருஜி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க நம்ம பிரசாதம் பரிமாறலாம் டைம்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிட்டு பிரசாதத்தெல்லாம், ரொம்ப ஏழைப்பட்டவங்க,
பணம் காசு எதுவும் கிடையாது பாவம். ஸோ அதனால் உட்கார வச்சு திரைமேலேயே உட்கார வச்சு இலை போட்டு பிரசாதம்லாம் போடுறாங்க, பிரசாதம்லாம் பரிமாறுறாங்க. அந்த குருமராஜும் நல்லா சாப்பிட்டாங்க, சீடரும் நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்கள வாழ்த்துட்டு நீங்கள் நல்லா கிருஷ்ண பக்தியில் வந்து முன்னேறணும்னு சொல்லி வாழ்த்துட்டு குரு முன்னேறிட்டு போயிட்டார். சீடர் என்ன பண்ணார், அந்த சமையல் ரூமில் சர்வ் பண்ணுற அந்த ஒரு கரண்டி எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. வரும்போது கரண்டி எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு குரு கூட வந்துட்டார். அப்போது எடுத்துகிட்டு வரும்போது வழியில் அந்த சீடருக்கு தெரியுது நான் பண்ணது தப்புன்னு சொல்லி. அப்போ போய் குரு கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணுறேனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாரு குருவுக்கு. குரு சொல்கிறார், உடனே போய் அவன் கொடுத்துட்டு வந்துருப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ போய் கொடுத்துட்டு வந்த பிறகு சீடர் வந்து கேட்குறாரு குருக்கிட்ட, என்ன குரு மகாராஜ், இந்த மாதிரி நான் பக்தி பண்ணிகிட்ருக்கேன், பக்தர் கூட சாங்கத்தியமும் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டேனே, எப்படி இது எனக்கு ஒன்றுமே புரியல குரு மகாராஜன்னு சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்ட அது பதில் இருக்கா இதுக்கு? ஏன் இந்த மாதிரி அந்த சீடர் பண்ணார்? இருக்கு, நீங்கள் இருக்கு இந்த பக்கம் மாதாஜி கிட்ட தான் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எஸ் மாதாஜி, இல்லை நைவேத்தியம் பண்ணிட்டாங்க, அவங்க நைவேத்தியம் பண்ணியிருக்காங்க. குட், வெரி குட், யூ ஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வெரி குட். எல்லாருக்கும் புரியுதா? கேள்வி புரியுதுங்களா? आपका तमिल नहीं आता क्या? समझ नहीं आता? புரியும், பேச முடியாது. एक गुरु जी, एक सीडर, एक गुरु शिष्या, एक भक्त का घर को जाता है प्रसाद खिलाने के लिए. गुरु का और शिष्य का भोजन हो गया. बाद में क्या करते हैं शिष्य, क्या करते हैं, एक स्पून है ना, स्पून चमचा बोलता ना, चमचा, वो चमचा क्या करे बैग का अंदर रख दिया. शिष्य लोग दोनों चले गया. रास्ते में उन्हें सोचता है हम गलत का कर दिया. बाद में गुरु का पूछता है मैं क्यों वो गलत कर दिया, पूछ रहा है गुरु का. गुरु बोलता है पहले जाको वो लोग का, भक्त लोग का वो चमचा वापस दे दो. सो वो देने का बाद में आश्रम का आ जाता है दोनों. आने का बाद शिष्य पूछ रहा है मैं क्यों वो गलत कर दिया, इसका कारण क्या है पूछ रहे हैं. आप बोल नहीं सकते क्या कारण क्यों वो चमचा वो अंदर रख दिया? कोशिश करो, कुछ भी बोलो, आपका याद, आपका मन का क्या आता है वो बोलो, सोच को बोलो. गुड, ठीक है, वो भी सही है, लेकिन अभी सही आंसर चाहिए मुझे. क्यों वो चोरी कर दिया? चोरी करने का जरूरत नहीं ना इनका. वो भगत है, भक्ति करता है, डेली साधना करता है, जप करता है, वो भी गुरु के पास नजदीक है. उन्हें क्यों ऐसा कर दिया, उन्हें क्या कारण है? गुरु बोलता है सीधा इनका वो घर का जाता है. वो भगत है ना, भक्त का घर जाको वो माता जी का पूछता है माँ आप भोगा कर दिया, भगवान का नैवेद्य कर दिया, पूछा था मैं नैवेद्य कर दिया बोलता, लेकिन वो चीज़ लेके आया ना, आप कहाँ से लेके आया पूछ रहा है. वो माता जी बोलता है ये चीज़ मेरे पास, हम बहुत गरीब आदमी है, मेरे पास पैसा नहीं है, इसीलिए मैं क्या कर दिया, हमें काम करता ना जमींदारी वो घर में, वो मालिक है ना, मालिक का घर में हमें चुराया, पैसा चुराया. क्यों चुराया? मेरा गुरु का हम संतोष करना है, मेरा गुरु का हम सेवा करना है, इसीलिए वो हमें चोर कर दिया बोल रहा है. वो प्रज्ञ में, वो कॉन्शियस में, वही चिंतन में उन्हें क्या कर दिया, भोगा कर दिया. समय वो रसोली रूम में क्या कर दिया, रसोली रूम में वो भोगा कर दिया. वो सोच को भोगा कर दिया. सो खाने वाला का क्या होता है, जो आदमी कौन सा चिंतन में भोगा करता है, इसका फलितांश इनका इफेक्ट हो जाता है, इनका प्रभाव होता है. इसीलिए क्या हो गया, उन्हें भी चोरी कर दिया, वो चोरी कर दिया, बाद में भगवान को नैवेद्य कर दिया, लेकिन कॉन्शियसनेस अच्छा नहीं है, प्रज्ञा अच्छा नहीं है, गलत का खराब का प्रज्ञा है, प्रज्ञा खराब है. इसीलिए खाने वाला क्या कर दिया, वो खाने का बाद उनका भी वही प्रज्ञा आ गया.
इसीलिए शास्त्र में क्या बोलता है, हाँ, जैसा खाना जैसा आदमी, जैसा सेम वही गुण आता है। इसलिए हम वो संग करते हैं ना, संग, भक्त का संग करना है। करेक्ट करेक्ट। इसीलिए खाने का पहले क्या करना है, हम लोग क्या करना है, भगवान का नाम जप करना है। करेक्ट। वो खाना में क्या होता है, वो जोड़ता है, नाम जोड़ता है। नाम जुड़ा तो क्या होता है, नाम पूरा पवित्र होता है, खाना पवित्र होता है, वो खाने वाला भी पवित्र होता है, हृदय शुद्ध होता है। हृदय पूरा खराब है ना, पूरा अशुद्ध है हृदय, इसमें अंदर क्या है, पूरा खराब है, खराब है। इसीलिए क्या होता है, नाम बोलता 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 क्या होता है, वो अशुद्ध बाहर आता है, शुद्ध अंदर जाता है, शुद्ध करता है अंदर। इसीलिए वे खाने, जो खाना खाता है वो ठाकुर जी का है, निवेदन करना है, सो ठाकुर जी का निवेदन करना है। लेकिन वो भी कौन सा, कौन सा चीज करना, नैवेद्य करना, वो भी बोल को है, प्याज, अंडा, कंद, क्या बोलता है, लहसुन, वो सभी मत डालना है। भगवान का देने का टाइम में डालना मत डालना। भगवान का देने का क्या बोलते हैं, पत्रम पुष्पम फलम तोयम यो मे भक्ता प्रयच्छति तदहम भक्ति उपहृतम स्नामि प्रियतात्मनः। इसमें वो श्लोक में भगवान बोलता है, आपका जो कुछ है वो मेरे को नैवेद्य करो। सोना, क्या बोलता है, सोना वेसल में मेरे को नहीं चाहिए, हमको क्या चाहिए, भक्ति से, प्रेम से जो दे दो मैं लेता है, मैं स्वीकार करता है, ये बोलता है भगवान। जो दे दो, आप पत्ता है, तुलसी पत्ता है दे दो, पानी है एक गिलास अर्पण करो, फूल है क्या, फूल सुंदर फूल है, अच्छा खुशबू है, प्रेम से भगवान का समर्पण करो, ऐसा बोलता है भगवान। इसीलिए हम क्या करना है, मंदिर को आना है, भक्त लोग का सांगीत जुड़ाना है, जोड़ना है, भक्त लोग का सांगीत जोड़ना है, पूछना पड़ता है, पूछना चाहिए इनका, मैं हम कैसा भक्ति करना है, वो कलियुग में वो मनुष्य जन्म लेने का हम क्या करना है, शास्त्र में क्या बोलता है, वो विचारण करना है, विचारण करना। नहीं तो हम लोग का नहीं मालूम है ना, हम छुप के जाते हैं, धूप लेता है, भगवान को आरती करता है, सब लोग करता है, लेकिन जो करता है वो करने का क्या मतलब हम पूछना पड़ता है, क्या मतलब है, क्यों करता है, करेक्ट, मतलब से करना है काम, मतलब से सेवा करना है, करेक्ट। आओ जाओ कुछ भी नहीं समझ नहीं होता, ऐसा ऐसा होता है। इसलिए भक्ति बहुत बड़ा समुद्र है, समुद्र है। ये समुद्र में एक ड्रॉप हम लोग का वो ले तो हम क्या होता है, बहुत संतोष मिलता है, बहुत संतोष मिलता है, बहुत आनंद मिलता है। इसलिए बोलते हैं इति दृश्य लीला भी आनंद कुंडे, ये भगवान का कथा है ना, वो सुन को हम क्या होता है, आनंद कुंड में स्विमिंग करता है। स्विमिंग का मालूम, स्विमिंग आपका क्या मालूम है, क्या बोलता रहता है हिंदी में स्विमिंग का, हाँ ऐसा स्विमिंग कर सकते हैं। हाँ मतलब क्या, स्विमिंग पूल का नहीं है, भगवान लीला आनंद कुंड में हम स्विमिंग करता है, वो इसलिए श्रवण करना है, श्रवण करना, भगवान का नाम जप करना, भगवान का किताब पढ़ना है। लेकिन भक्त लोग इधर है, इनका पास पूछना पड़ता है, क्या हम ऐसा भक्ति करता है हमारा मेरा घर में, यही सही है वो गलत है, पूछना पड़ता है। नहीं ये भक्ति का करेक्ट करेक्ट करेक्ट, सही सही सही, पूछना पड़ेगा, करेक्ट करेक्ट करेक्ट। इसीलिए क्या बोलता है शास्त्र में, गुरु चाहिए, इसका सबको गुरु चाहिए। ये गुरु बहुत क्वालिफाइड रहना है, चमत्कार रहना है, गुरु भक्ति में चमत्कार करना है, उन्हें शास्त्र में निपुण होना है, उन्हें शास्त्र में निपुण होता है तो ऐसा गुरु हम सेलेक्ट करना है, ऐसा गुरु हम सेलेक्ट करें तो इनका सब मालूम है, कैसा भगवान के पास इनके चल गए लेके जाना उनको मालूम पड़ता है, कोई नहीं बताए। गुरु का मालूम है शिष्य का क्या करना है, क्या सिखाना है, क्या बोलना है, कौन जो रास्ते गलत है सही है वो गुरु बोलता है।
इसलिए आप लोग रेगुलर जाना है मंदिर को रेगुलर आना। प्रभु जी का हिंदी मालूम है, वो सब सिखाता है, थोड़ा थोड़ा मालूम इनका है। आप आए तो उन्हें भी हिंदी सिखाता है, इसलिए आप जरूर आना है, जरूर आको। भगवान का नाम जप है क्या? जपमाला है क्या आपका पास? जपमाला है क्या? वेरी गुड। कितना माला करते हैं आप लोग? आप कितना करते हैं माता जी? नहीं, अभी वो माला अभी इधर लेके आया, कहाँ लेके आया? घर में? हाँ। और राजस्थान में लेके आया क्या? हाँ, अच्छा 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 अच्छा। कौन सा यात्रा गया? अच्छा अच्छा, इधर नहीं लिया? हाँ, अच्छा अच्छा अच्छा। क्या मंत्र जप करते हैं आप लोग? कृष्ण का मंत्र, ठाकुर जी का। ठीक है, गुड गुड। हरी बोल, वेरी गुड, नाइस। हाँ हाँ हाँ, नहीं खाता? हरी बोल, गिव अ बिग क्लैप। वेरी नाइस। आपका नाम क्या माता जी? गौरी देवी, बौरी देवी। गुड, वेरी गुड। 8? हाँ, अच्छा अच्छा। बेटा? हाँ, बेटा 8 बेटा आपका? अच्छा अच्छा अच्छा, गुड, वेरी गुड, नाइस। हाँ ना, कहा, अच्छा, हाँ, अच्छा अच्छा। वो आप इनका बालम है? अच्छा अच्छा, हरे कृष्ण। आप दामोदर आरती करते हैं घर में? दामोदर आरती, वो तस्वीर है क्या आपका पास? तस्वीर नहीं, ये तस्वीर लेना पड़ता है। मोबाइल ले, इलेक्ट्रॉनिक है। वो तस्वीर है ना, भक्त लोग बना है। भक्त लोग कैसा बनता है? अच्छा प्रज्ञ से करता है। क्या प्रज्ञ से करता है? जो आदमी इसका पूजा करना है वो भक्त होना है, वो भगवान का राज का जाना है, वो बोलता है। इसलिए जो भी भक्त का हाथ में लिए तो वो क्या होता है? महाप्रसाद हो जाता है। वो प्रसाद नहीं होता, महाप्रसाद हो जाता है। भगवान का सीधा है तो प्रसाद, भगवान का जो वो क्या बोलते हैं, शुद्ध भक्त है ना, शुद्ध भक्त से दे तो शुद्ध भक्त उन्हें पैसा नहीं लेता है, पैसा नहीं मांगता है, पैसा का बात नहीं सोचता है। उन्हें क्या सोचता है? ये आत्मा भगवान का भक्त होना है, भगवान का नाम बोलना है, भगवान का पास जाना है। वो जमीन में, वो भौतिक जगत में उन्हें मुश्किल मत लेना है, ऐसा सोच को देता है। इसीलिए भक्त के पास लेना है। ऐसा तस्वीर ले लो आप, मोबाइल में है ना, आपका बेटा का बोल को एक फ्रेम लेके आओ, बोलो स्टूडियो में जाको, ऐसा लेके आको, आपका पूजा कर सकते हैं। हाँ, तुलसी का। अच्छा अच्छा, ठीक है। ये तस्वीर नहीं है, साक्षात भगवान है। वो भी अच्छा, वो पत्थर नहीं है, साक्षात भगवान इधर आको है। वो जगह सेलेक्ट कर को भगवान इधर आको है, चुपके नहीं आता भगवान। आप लोग भी पिछले जन्म में बहुत सुकृति है, आप सेवा कर को है, ऐसा वैष्णव का आप सेवा कर को है, इसीलिए भगवान आपका इधर लेके आया। नहीं तो आने का कोई नहीं, चांस नहीं है। आप बहुत भाग्यशाली है, महाभाग्यवान है आप लोग, इसीलिए इधर है, नहीं तो नहीं होता है। मंदिर को आने वाला पिछले जन्म में बहुत सेवा कर को है वैष्णव का, भगवान का नहीं सेवा कर दिया, भक्त लोगों का बहुत सेवा कर दिया। इसीलिए भगवान क्या करता है? आप मेरा भक्त का बहुत सेवा कर दिया, इसलिए आप भक्त का साथ में जोड़ो कदा इधर लेको आया। सो एवरी 3-4 days இருக்குமா பிரபு கிளாஸ்? எங்க நம்மளுது फ्राइडे, शुक्रवार, गुरुवार और शनिवार प्रतिदिन है इधर, हमेशा इधर वो है, प्रवचन है, हमेशा प्रवचन है, हमेशा कीर्तन है। हाँ, 2-3 साल से अभी एक साल में शुरू स्वामी जी को बोला आया प्रॉब्लम आया, इसीलिए कम आते हूँ, डॉक्टर बोला कि थोड़ा आवाज कम में जाना। अच्छा अच्छा, नहीं तो सुबह 5 बजे को इधर आते आया। हाँ, अच्छा, 5 மணிக்கு வந்துடுறாங்களா? எத்தனை பேர் இங்க 5 மணிக்கு வரீங்க மாதாஜி से? காலையில் எத்தனை பேர் 5 மணிக்கு வரீங்க இங்க? वही बोल रहा है। हाँ हाँ, अच्छा अच्छा, ओके। अभी कैसा है? अभी अच्छा है?
अच्छा अच्छा, लेकिन भगवान का गीत, भगवान का कथा सुनने का प्रॉब्लम नहीं आता, प्रॉब्लम चले जाता, भाग जाता है, प्रॉब्लम भाग जाता है, प्रॉब्लम नहीं आता है। वो इधर प्रवेश, अंदर प्रवेश कर को कर्ण में, ये बोलता है कर्ण, बोलता है कर्णा संस्कृत में, वो प्रवेश नाम अच्छा अंदर जाको इधर आता है, हृदय का आता है, हृदय का को क्या करता है, पूरा प्रक्षालन करता है, प्रक्षालन। इसलिए आप जरूर आइए, डॉक्टर का मेडिसिन ले लो, इधर है ना औषध, पूरा पूरा जिंदगी का औषध है वो। भगवान ठाकुर जी का कथा सुन 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 को आपका कुछ प्रॉब्लम है ना, कुछ प्रॉब्लम चले जाता है, भाग जाता है। उन्हें बहुत बड़ा डॉक्टर है यार प्रभु, और हौदारा कृष्ण रे, और हौदाना डॉक्टर होता है और पेरेना, हाँ धन्वंतरी, धन्वंतरी ठाकुर जी का अभी एक नाम है इनका, बोलता है धन्वंतरी, बोलता है धन्वंतरी। उन्हें बहुत बड़ा डॉक्टर है। एक बार क्या हो गया, भगवान का बीमार आ गया, बीमार आने का टाइम क्या करे, भगवान वैद्य रूप में आया, वो अवतार लिया, वैद्य रूप में आकर इनका इंजेक्शन लिया, बाद में बराबर हो गया। रंगनाथ का, रंगनाथ जी का तिरुची मालूम आपका, श्रीरंगम तिरुची, हाँ ऐसा शयन करके है ना रंगनाथ, इनका बीमार आ गया, भगवान क्या कर दिया, उन्हें एक अवतार लिया, वो अवतार लेको दवा दिया। ये दवा क्या मालूम है, हम लोग को भी दवा दिया है कलयुग में, कलयुग में सबको एक दवा दिया। कौन सा दवा मालूम आपका, எல்லாரும் யாருக்கும் தெரியுமா, கலியுகத்துல வந்து பகவான் வந்து ஒரு ஔஷதத்தை கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்குமே, என்ன எந்த என்ன காயில இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நோய் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஔஷதம். யாருக்கா தெரியுமா அது, தெரியுமா இருக்காது, இல்ல தப்பு நீங்க சொல்றது, யாருக்கா தெரியுமா மாதாஜிஸ், புரியுதா, கேள்வி புரியுதுங்களா? நிறைய நோய்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு, நோய் இல்லாத யாராவது இருக்காங்களா இங்க, கையெடுங்க பார்க்கலாம். இல்ல பிரபு, சில பேருக்கெல்லாம் இல்ல. நோய் இல்லாதவங்க யாருக்காவது இருக்கீங்களா மாதாஜிஸ், கையெடுங்க பார்க்கலாம். बिना बीमार कोई है क्या इधर जिंदगी में, யாருக்குமே இல்ல. அதனால தான் பகவான் என்ன செஞ்சாரு, 500 வருடங்கள் முன்னாடி ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ஔஷதம் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன ஔஷதம் அது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா हरे हरे, जोर से बोलो, हरे कृष्णा 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 हरे 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 रामा राम राम हरे हरे। अभी जोर से बोलो, हरे कृष्णा 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 हरे 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 रामा राम राम हरे हरे। बोलो गौरंग महाप्रभु की, नित्यानंद महाप्रभु की, राधा कृष्ण भगवान की, गोपेश्वर महादेव की, श्री श्री योग मैया की, गौर प्रेमानंदे। எத்தனை பேருக்கு இப்ப ஆனந்தமா இருக்கு, கையெடுங்க பார்க்கலாம். கூச்சம் இல்லாம எடுக்கணும். எத்தனை பேருக்கு ஆனந்தமா இருக்கு? आप लोग का संतोष है ना, ठाकुर जी नाम को बोलकर संतोष है ना, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கா இல்லையா? இந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நாள் தவறாம வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், பகவானோட நாமத்தை வந்து நீங்க ஜபம் பண்ணணும். குறைஞ்ச பட்சம் ஒரு மாலை 2 மாலாவது நீங்க பண்ணணும். குறைஞ்ச பட்சம் ஒரு மாலை 108 தடவை, அவ்வளவுதான். ஒரு மாலை ஒரு 2 மாலை. அது இந்த தாமோதர மாசத்துல நீங்க பண்ணா ஒரு தடவை பண்ணா எத்தனை தடவை சமானம், 1,00,000 தடவை சமானம், ஆயிரக்கணக்கான சமானம். ஒரே ஒரு ரவுண்டு நீங்க பண்ணா 1,00,000 ரவுண்ட்ஸ் நீங்க பண்ண மாதிரி. அதனால இதுக்கு எந்த நியமங்களும் கிடையாது. யாராவது நியமங்கள் சொல்லியிருந்தா நீங்க மன்னிச்சிருங்க, எந்த நியமங்கள் கிடையாது. எல்லாருமே சொல்லலாம், யாரு வேணாலும் சொல்லலாம். சைத்தன்ய சரிதானத்துல சொல்றாங்க, செண்டாளன் கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. செண்டாளன் யாருக்கா தெரியுமா அர்த்தம்? நம்ம திட்டுறோம் நிறைய பேர், நாய்க்கறியை சாப்பிடுறவன் செண்டாளன். அவன் கூட பகவானோட நாமத்தை சொல்லிட்டா அவன் கூட பக்தன் ஆயிடுறான், வைஷ்ணவ ஆயிடுறான். சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, யார் பக்தர்னு சொல்லி கேட்கிறாரு.
நம்ம எப்படி உத்தரம் எப்படி நம்ம பதில் கொடுக்கலாம்? யாரை வந்து நம்ம பக்தரான்னு சொல்லி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரை வந்து நம்ம பக்தரான்னு சொல்லி சொல்லலாம்? சைத்தன்ய மகாபிரபு ஒரு கேள்வி சொல்லிக்காரு, சேவை செய்கிறவங்க. ஓகே, குட், வெரி குட், நைஸ். வேற சொல்லுங்க பார்க்கலாம். யாரை வந்து நம்ம பக்தர்னு சொல்லி சொல்லலாம்? பிரபு, பக்தர் சேவை செய்கிறாங்க, பக்தருக்கு சேவை செய்கிறாங்க. ஓகே, மகாமந்திரம் சொல்றவங்க பக்தர் தான். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, யாராவது ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இனிமே நீங்க வேலைக்கிழமை வந்தா, வெள்ளிக்கிழமை வந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. நல்லா சாப்பிட்டு தான் மந்திரத்தை சொல்ல முடியும். ஏன்னா நான் இன்னும் சத்தமாவது சொல்லுவேன். நம்ம சொல்ற சத்தத்துக்கு பகவானே இறங்கி வந்துடணும். இங்க அந்த அளவுக்கு தூய்மையா நம்ம சொல்லணும் பகவான நாமத்தை. பிரசாதம் கீழே ரெடியா இருக்கு. நீங்க மத்தியானம் அங்க சாப்பிட்டு வந்தா நைட்டு ஈவினிங் இங்க நம்ம பிரசாதம் சாப்பிடலாம், கோயில் பிரசாதம் சாப்பிடலாம். அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஒரு தடவை யாராவது ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா கூட அவர் பக்தரா நம்ம வந்து அவரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மந்திரத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. அதனால நீங்க தாய்மார்கள் எல்லாருக்குமே சொல்றேன், மாதாஜி பிரபுஜி எல்லாருக்கும் சொல்றேன், யாராவது ஜபம் பண்ணாம இருந்தா அவங்கள மாதிரி துரதிருஷ்டவங்க யாருமே கிடையாது. என்ன தப்பா நினைக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒசூர் நகரத்திலேயே பக்கமே வந்து ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. உங்க வீட்டு பக்கத்துல ராதாகிருஷ்ணன் இருக்காரு. இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது. கோயிலுக்கு போனால் 3 கிலோமீட்டர் தூரமாக போகணும், 5 கிலோமீட்டர் தூரமாக போகணும். அதுவும் நம்ம இருக்கிற பாகல் ரோட்டில் டிராஃபிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் கீழே விழுந்திருக்காங்க உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கீழே விழுந்து பாவம் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, பாவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் பக்கத்திலே பக்தர்கள்லாம் நம்ம வைஷ்ணவர்கள் எல்லாமே ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்திருக்காங்க. நரசிம்மர் இருக்காரு, கௌரணிதா இருக்காரு. தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது 10 நிமிஷமாவது நாம ஜபம் பண்ணுங்க. 10 நிமிஷம். எந்த நியமங்கள் கிடையாது இருக்கு. பிரபு நான் அது சாப்பிட்றேன், பிரபு எங்க வீட்டில் இது சாப்பிட்றேன், அந்த நியமங்களே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு வேணா உறுதி கொடுக்குறேன், எழுதி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணாம், யார் வேணாலும் நாம ஜபத்தை செய்யலாம். இதுக்கு எந்த விதமான நியமங்களே கிடையாது. நியமங்களே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். நீங்க 6 மாசம் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு டேட் போட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. 6 மாசம் டெய்லி 1/2 மணி நேரம் நீங்க ஜபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அப்படின்னா பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பகவான் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுப்பாரு. அதை எதிர்க்கிறதுக்கு அந்த சக்தி கொடுப்பாரு. அது எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு அறிவை கொடுப்பாரு. எப்படிதான் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், அந்த சக்தியும் அறிவையும் ஞானத்தை அவர் கொடுத்துருவார் உங்களுக்கு. 6 மாசம் கரெக்டாக தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. முக்கியமாக காலையில் நேரத்தில் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்துவகுணத்தில் இருக்கும், சுத்த சத்துவகுணத்தில் இருக்கும். நாம ஜப்பம் நீங்க பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க, 6 மாசம் ஆன பிறகு வந்து சொல்லுங்க எப்படி இருக்கும் அதோட எஃபெக்ட் சொல்லி பாருங்க. ஒரு தடவை அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவில் சொல்றேன், நான் இந்தியாவில் சொல்ல, அமெரிக்காவில் சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு தடவை நகர் சங்கீர்த்தன் நம்ம பிரபுஜி செல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நகர் சங்கீர்த்தன் மறுபடியும் தொடங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நகர் சங்கீர்த்தன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ரோட்ல, நியூயார்க் சிட்டியில். ஒரு 50 பேர் போறாங்க. 50 பேர் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தயவுசெய்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ளைட் மோடில் போட்டிக்கோங்க. அப்படி ஏதாவது எமர்ஜென்சி கால்னா கொஞ்சம் நீங்கள் வெளியே போய் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ போயிட்டு நகர் சங்கீதம் போயிட்டு இருக்காங்க. நகர் சங்கீதம் பண்ணிட்டு இருக்கும்போது 10 போலீஸ்காரங்க ஒரு திருடனை, ஒரு ட்ரக் அடிக்ட் அவன், போதை கடுமையாக இருக்கவன், அவனை வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஓடுறான். ஓடிட்டு இருக்கும்போது அங்கே அவனுக்கு சத்தம் கேட்குது, கர்த்தால் சத்தம் கேட்குது. கர்த்தால் சத்தம் கேட்டுக்கிட்டு, கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய, கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய, கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம்
பண்ணிட்டு நகர சங்கந்தம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்தர்கள் எல்லாமே தன்மயத்தில் பகவானை பாடிட்டு அப்படியே குதிக்கிறாங்க, எல்லாமே டான்ஸ் பண்ணுறாங்க, மிருதங்கா கர்த்தாலாம் ப்ளே பண்ணுறாங்க எல்லாமே. இவனை தேடிட்டு வராங்க, போலீஸ்காரங்க சேஸ் பண்ணிட்டு வராங்க, கையில் லத்தி வச்சுட்டு கன் வச்சுட்டு அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி வராங்க. இவன் பயங்கரமாக ஓடுறான் 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 ஓடுறான். போலீஸ்காரங்களால் பிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 50 பேர் நடுவில் போய் சேர்ந்துட்டான். அந்த பக்தர்கள் அப்புறம் வைஷ்ணவர்கள் பஜன் பண்ணிட்டு வராங்களே, அவங்க நடுவில் போய் சேர்ந்துட்டு இப்படி குனிஞ்சிட்டு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கான். இந்த தவளை போகுது பாருங்க, அந்த ஸ்டைலில் போயிட்டு இருக்கான். போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே பக்தர்கள் என்ன பண்ணாங்க, நகை சங்கீதம் பண்ணிட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போயிட்டாங்க. இவனும் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டான். நேராக அவன் கூடயே வந்துட்டான் கோயிலில். அப்போ என்ன பண்ணுறான், ஒரு பக்தர் கேட்டாங்க, யாருப்பா நீ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு சிக்கா இல்லை, நாமம் திலக்கு இல்லை, கண்டிமாலா இல்லை. உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா. கண்டுபிடிச்ச உடனே யாருப்பா நீ எதுக்காக வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை சாமி, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வெளியே தப்பான ஒரு செயல் செஞ்சுட்டேன், போலீஸ்காரங்க என்னை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. சரி நீ உள்ளவா, நம்ம ஏக்கம் தான் எல்லாருக்குமே. அவர் டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஆல்வே ஃபார் எவ்ரி ஒன். எந்த மதம் நீ, எந்த ஜாதி நீ, எந்த தேசம் நீ எப்பேற்பட்ட, நீ கருப்பா இருக்கிறியா, நீ வெள்ளையா இருக்கிறியா, நீ பணக்காரனா, நீ ஏழனா, யாரையும் பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஏக்கம் நம்மளோட ஏக்கம். வேற கோயிலெல்லாம் பார்த்தா கீழே இருந்து மேலே இருக்கும் பார்ப்பாங்க. இவன் குளிச்சிருக்கானா இல்லையா, இவன் பக்தனா இல்லையா, இவன் என்ன எதுன்னு சொல்லி எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு ஏக்கத்தில் தான் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பக்தி பண்ணலாம், யார் வேணாலும் பகவானோட பக்தி அந்த நியமங்களை கடைப்பிடிக்கலாம். அப்போது இவன் என்ன செய்கிறான், காலையில் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க, படுத்துருக்கான். காலையில் பக்தர்கள்லாம் 2 மணிக்கு எஞ்சிட்டு பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. குளிக்கிறதுக்கு அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில், அந்த குளிர்காலம், அது வின்டர் நவம்பர் குளிர்காலத்தில் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு எல்லாமே நாமெல்லாம் அப்படியே வச்சுட்டு எல்லாருமே உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க எல்லாமே. அது நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறதுனா பக்தர் கூட ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பக்தர் கூட ஜெபம் பண்ணால் நிறைய எஃபெக்ட் இருக்கும். நம்ம தனியாக ஜெபம் பண்ணால் அதில் எஃபெக்ட் இருக்காது. பக்தர் கூட உட்காந்து ஜெபம் பண்ணால் அது இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்கும். எங்கள் பக்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, 10 பேர் 20 பேர் கூப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தப்பு செய்ய மாட்டோம், தூங்க மாட்டோம், தூக்கம் கூட வராது, நம்மளுக்கு வர தூக்கம் கூட போயிடும். அப்போ எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க கோயிலில். இவன் பார்த்தா, என்னடா எல்லாரும் ஏதோ கையில் பிடிச்சி ஆட்டுறாங்க. அவனுக்கு தெரியாது என்னான்ட்டு. கையில் ஏதோ பிடிச்சிருக்காங்க, ஆட்டிகிட்டே இருக்காங்க. என்னடா எல்லாம் அவ்வளோ இதாக இருக்காங்க. அப்புறம் நாளைய காலத்துக்கு எல்லாமே ஓடுறாங்க. ஓடின உடனே மங்களாரத்தி ஸ்டார்ட் ஆகுது. மங்களாரத்தி ஸ்டார்ட் ஆகுடனே பாகவதம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு, நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு, இவன் 1 மாதம் அந்த பக்கம் இருக்கிறான். ஆனால் இவன் மட்டும் எந்த விதமான இதே செய்யலை. எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2nd மந்த்து என்ன பண்ணுறான் பார்த்தான். ஒரு பக்தர் சொன்னார், என்னப்பா 1 மாதமாக இங்கே இருக்கிற, உனக்கு எதுவுமே ஆனந்தமாக சந்தோஷமாக கிடைக்கலையான்னு சொல்லி சொல்லிட்டாரு. இல்லை சாமி, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப உங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களோட ஜீவன செயலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான். உடனே அவனுக்கு அந்த பக்தர் உள்ளே கூட்டிகிட்டு போய் நீட்டாக அப்படியே எடுத்து ஒரு பெரிய சிக்கா விட்டு பெருசாக நாமம் போட்டு விட்டுறாரு. நாமம் போட்டு மாலை கையில் கொடுத்து ஜெபம் பண்ணப்பா எனக்கு. சரி சாமி நான் பண்ணுறேன்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு என்னாச்சு 1 மாதம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. சத்சங்கம், பக்தரோட சங்கம் ஒன்றும் இல்லை. ஒரே 1 மாதம் அந்த பக்தர்கிட்ட சாங்கித்யம் பண்ணியாச்சு. அவனால் இருக்க முடியல, அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்று அவன் போதை எடுத்து டக்குன்னு சாப்பிடணும். 1 மாதம் எடுத்துக்காங்க பாருங்க. ட்ரக் அடிக்ட் எப்படின்னா அவன் ட்ரக் பெட்லர், மற்றவங்களுக்கு ட்ரக்ஸ் விற்கிறான் போதைய, அவனும் ட்ரக்ஸ். அவனால் இருக்க முடியாது, சாப்பாடு உணவில்லாமல் இருப்பான். ஆனால் இதை மட்டும் விட மாட்டான். அப்பேற்பட்ட 1 மாதம் இருந்திருக்கான். அதுதான் அந்த பக்தரோட சாங்கித்தத்தினால 1 மாதம் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போதை எடுக்கிற மனிதன் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காஃபி டீக்கே அடிமை ஆகிடுறாங்க. அது விடுங்க, அது பரவாயில்ல, அது ஓகே, அது எல்லாருமே அது காஃபி டீ ஜென்ரல் பாவம். ஆனால் போதை டிஃப்ரெண்ட் இல்லையா. 100% அதில் அடிக்ஷன் இருக்கும். அதனால் அவனால் தாங்க முடியல.
ஆனால் ஏதோ அவன் மைண்டு சொல்லுது. முக்கியமாக பாருங்க, நம்ம மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனசு தான். நம்ம மனசு சொல்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. கேட்கணுமா? கேட்கக்கூடாது. நம்ம மனசு சொல்ற மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்? மனசு பதட்டமானது. பதட்டமானது. அதனால தான் நம்ம மனசுக்கு என்ன செய்யணும்? மனசுக்கு மேலே ஒன்று இருக்கு, புத்தி என்றது. அந்த புத்தியை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். நம்ம அந்த புத்தியை பலப்படுத்தினா மனசை என்ன பண்ணலாம்? நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலாம். மனசை கட்டுப்பாட்டில் வச்சா புலங்களை நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும். இதான் ஹைரார்கி. எப்போ நம்ம புத்தி என்ன பண்ணும்? எந்நேரமும் 24 மணி நேரம் என்ன பண்ணும்? கீர்த்தனியா சதாஹரி. நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றது யாராலையும் முடியாது. அர்ஜுனா சொல்றாரு, கிருஷ்ணா நான் காற்ற வேணா கண்ட்ரோல் பண்றேன் நான், ஆனா என் மனசை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்லுங்க கிருஷ்ணா சொல்லி சொல்றாரு. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அபியாச யோக யுக்தேனா சேதசா நான்யகாமினா சொல்றாரு. நீ என்ன பண்ற? பிராக்டிஸ் பண்ணு. என்ன பிராக்டிஸ் பண்ற? பகவான் நாமத்தை சொல்லி 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 பிராக்டிஸ் பண்ணு. அப்போ உன் மனசு நீ சொல்ற மாதிரி உன் மனசு கேட்கும். நீ மனசு கேட்கும். இதெல்லாம் நான் சொல்லல. பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் நீங்க படிச்சவனுக்கு தெரியும். 6வது அத்தியாயத்தில் 5, 6, 7 படிங்க. அந்த ஸ்லோக்களை எல்லாம் பகவான் சொல்லியிருக்காரு. பகவான் தன்னோட வாயால சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மனசை கண்ட்ரோல் பண்ணா நீங்க என்ன பண்றோம்? மனசை நம்ம என்ன செய்யணும்? ஸ்நேகிதம் பண்ணிக்கணும். நட்பு செய்யணும். அவரை விரோதியா செய்யக்கூடாது, எதிராளியா வச்சுக்கூடாது. அவரை நட்பு செஞ்சு அவர்கிட்ட நட்பு செய்யணும். நட்பு செஞ்சு என்ன பண்ண? ஏமாத்தணும். மனசை ஏமாத்தணும். நம்ம அது நம்மளை ஏமாத்த பார்க்கும். நம்ம என்ன செய்யணும்? அதை ஏமாத்த பார்க்கணும். அதை ஏமாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ இவர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 6 மாதம் பண்ணார். 6 மாதம் ஒரு நாளைக்கு 2 ரவுண்டு தான் பண்ணார். 2 ரவுண்டு தான். அப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு 108 தடவை ஒரு மாலைக்கு ஒரு ரவுண்டுக்கு. அந்த மாதிரி 2 ரவுண்ட் பண்ணார் ஜெயரி. 6 மாதம் அப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, என்னப்பா பண்ணுறான்ட்டு. 2 ரவுண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 16 ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 மணிக்கு அவரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோயிலுக்கு ரெகுலராக வராரு, சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே ஓடுது. 1 வருஷம் ஓடுது. 2வது வருஷம் நேராக போலீஸ்காரங்க வராங்க கோயிலுக்கு. இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, உண்மையாக நடந்தது. இது ப்ரோபா டைம் உண்மையாக நடந்தது. இதெல்லாம் நேராக போலீஸ்காரங்க இந்த மாதிரி உங்கள் இதில் ஒரு திருடன் ட்ரக் அடிக்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்கள் கோயிலை சேர்த்துருக்காங்க, உங்கள் கோயிலை நீங்கள் சேர்த்துருக்கீங்க, எப்படி சேர்த்துங்க, என்ன செய்யுங்கன்னு சொல்லி சேர்க்குறான். அப்போ நேராக இவன் என்ன செய்கிறான்? ஏனால கோயிலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நேராக தலைவர்கிட்ட போகிறாரு. கோயில் தலைவர்கிட்ட போய், என்னை மன்னிச்சிடுங்க தலைவா, இத்தனை நாள் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். இந்த மாதிரி நான் தப்பான ஒரு செயல் செஞ்சுட்டேன். அது செஞ்ச பிறகு தான் நான் இங்கே உங்களெல்லாம் பார்த்து உங்கள் கூட இருந்துட்டு சத்சங்கத்தில் இருந்து நான் இந்த மாதிரி நல்ல எனக்கு வரப்பிரசாதம் கொடுத்துட்டீங்க, ஒரு பொக்கிஷம் எனக்கு கொடுத்துட்டீங்க. என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு பக்தி சேவையை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஆனந்தம் என்கிட்ட இருக்கு. இப்போ அவ்வளோ தன்மயத்தமாக ரொம்ப சந்தோஷத்தில் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நான் நம்ம கோயிலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, நான் போய் சரண்டர் ஆகிடுறேன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகி கேஸ் நடக்குது அவங்க மேலே. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கோர்ட்டில் ஒரு 2-3 இதாகிடுச்சு, வாய்தா ஆயிடுச்சு. ஒரு 4-5 வாய்தா ஆயிடுச்சு. அங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் மாதிரி கிடையாது, டக்குன்னு கேஸ் முடிச்சிடுவாங்க அமெரிக்காலலாம். ஸோ 5வது தடவை நிற்க வைக்கிறாரு. ஜட்ஜி அவர்கிட்ட நேராக பேசுகிறாரு. என்னப்பா நீ பண்ணது தப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன செஞ்சார்? அவர் என்ன சொன்னார்? உண்மையாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிபி என்ன சொன்னாரோ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இத்தனை ட்ரக்ஸு பெட்லிங் பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பேருக்கு நான் விற்றுருக்கேன், நானும் ட்ரக் அடிக்ட் தான் சொல்லி உண்மையாக ஒத்துக்கிட்டார். அப்போ இத்தனை நாள் ஏன் அந்த கோயிலை போய் செஞ்சேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னார். அவர் விளக்கமாக எல்லாம் சொல்லிட்டார். கோயிலில் என்ன நடக்குதோ, அவர் என்ன பண்ணார் எல்லாம் அதுவும் சொல்லிட்டார், உண்மையாக சொல்லிட்டார். அதனால் அதான் என்ன சொல்கிறாங்க, சத்தியமேவா ஜெயத்தே. உண்மை என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? டாலரன்ஸ் வேணும். சகிச்சுக்கணும், சகிச்சுக்கிட்டே போகணும். ஸோ அதனால் சொல்லிட்டாரு. ஜட்ஜே அவரோட இதயமே கரைஞ்சிடுச்சு. ஏன்னா இப்படி பொய் சொல்லாமல் கரெக்டாக எல்லாமே சொல்லிட்டாருன்னு சொல்லி உடனே அவரை ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார். அந்த பக்தர் ரிலீஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு, அந்த கோயிலில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்காரோ அவங்க என்ன பண்ணணும்? 2 பேரும் சைன் பண்ணிட்டு போகணும். அவர் இது கொடுக்கணும். யாரு? கோயிலில் இருக்கிற அந்த தலைவர் என்ன பண்ணணும்? உறுதி கொடுக்கணும்.
இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை உங்கள் கோயிலில் நான் சேர்க்குறேன், என் கோயிலில் நான் சேர்த்துக்கிறேன், இவர் இதுக்கு பவிஷ்யத்தில் ஏதாவது பண்ணால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ பாருங்கள், பகவானோட தூய்மையான பக்தரோட சாது சங்கனால எந்த அளவுக்கு ஒரு நபர் அடிமையாக இருந்து, போதைக்கு அடிமையாக இருந்து, தவறான பாதையில் போனவர் எல்லாமே என்ன ஆயிட்டாரு, ஒரு பக்தர் ஆயிட்டார், தூய்மையான பக்தர் ஆயிட்டார். இது உண்மையாக நடந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால பக்தரோட சாங்கித்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்நேரமும் இந்த கோயிலில் கீர்த்தன் நடந்துகிட்டே இருக்கும், எந்நேரமும் பகவான் கிருஷ்ண கதா நடந்துகிட்டே இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே வாங்க. வேலைக்கிழமை கிளாஸ் நடக்குது, வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடக்குது, சாட்டர்டே கூட இருக்குல்ல, சாட்டர்டே ஈவினிங் டெய்லி மார்னிங் கிளாஸ் இருக்கும். ஒரு நாள் தவறாமல் டெய்லி மார்னிங் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் பகவத்கீதா ஒரு நாள் தவறாமல் இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே வாங்க. பக்தரோட சாங்கியத்தை எடுத்துக்கோங்க, பகவானோட நாமத்தை சொல்லுங்க. 6 மாதம் யாராவது டைரியில் எழுதி வச்சிருக்கீங்களா? போய் எழுதி வச்சுக்கோங்க டைரியில். 6 மாதம் நீங்கள் செய்யுங்க. 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட சேஞ்சஸ், உங்களோட வாக்கு எப்படி இருக்கு பாருங்க. உங்களோட வாட்சா சேஞ்ச் ஆகிடும், உங்களோட நடவடிக்கை சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் தப்பு பண்ணணும்னு சொல்லி நினைச்சா கூட நீங்கள் தப்பு பண்ண முடியாது. ஆனால் நம்பிக்கையோட பண்ணணும். ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி பண்ண முடியாது. நம்பிக்கையோட நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு அருள் கொடுப்பார். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது உறுதி. பகவான் முன்னாடி சொல்லிருக்கேன், பக்தர் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இது வேணா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் கண்ணார பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பிரபுவோட ஃபேமிலி எல்லாருமே எப்படி நாங்கள் வரும்போது எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காருன்னு நான் பார்த்துருக்கேன் கண்ணார. எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அங்கே பார்த்தா, இவங்க ஃபேமிலியை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலியை நான் மாற்ற முடியல, உண்மையாக சொல்கிறேன். அப்பேற்பட்டது பகவானோட நாமத்தை சொல்லி பக்தரோட சத்சங்கீதம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பக்தர்களாக இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு உறுதி எடுக்கிற மாதிரி தான் உறுதி எடுக்கிறீங்க. தாமோதர மாதத்தில் 1/2 மணி நேரம் டெய்லி நான் ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்டு செய்கிறேன்னு சொல்லி உறுதி எடுத்துக்கலாம். பகவான் எங்கள் முன்னாடி சொல்லாதீங்க, நீங்கள் தனியாக மனசில் சொல்லிக்கோங்க. மனசில் சொல்லிக்கிட்டு நீங்கள் உறுதி எடுத்துக்கோங்க. ஜபமாலை வாங்கிட்டு ஜெயசேந்தி எல்லாருமே ஜபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீ ஸ்ரீ யசோத தாமோதர் பகவான் கி, ஸ்ரீல பிரபுபாத கி, கௌர பிரேமானந்தே. சாரி, அப்புறம் சொல்லி முடிச்சிட்டேனே. ஓகே. அந்த கரண்ட் இது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அந்த திருடன் என்னாச்சுன்னா, ஒரு சிஷ்யர் என்னாச்சுன்னா அந்த கரண்டியை திருடிட்டு குரு மகாராஜ் போய் கொடுத்துட சொல்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு குரு மகாராஜ் கிட்ட கேட்குறாரு, ஏன் அந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த குரு மகாராஜ் சொல்கிறாரு, நேராக அவர்கிட்ட போய் கேளு. நேராக அவங்ககிட்ட போகிறாங்க. அந்த மாதாஜி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் எங்கேருந்து பொருள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டார். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணீங்களான்னு கேட்டார். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணேன்னு சொல்கிறாரு. அப்போ பொருள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால், என்னோட ஜமீன்தார் வீட்டில் நான் வேலை செய்கிறேன், உங்களை சேவை செய்யணும், வைஷ்ணவரோட சேவை செய்யணும்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நான் ஏழைப்பட்டவன், என்கிட்ட பணம் இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன், திருடிட்டேன். பணத்தை திருடிட்டு மளிகை கடைக்கு போய், காய்கறி கடைக்கு போய் எல்லாம் திருடிட்டு அந்த பணத்தை உங்களுக்கு சமைச்சு போட்டேன். அந்த திருடி போட்டதுனால என்னோட உணர்வு எப்படி இருந்தது, அந்த திருடுற அந்த புத்தியே எனக்கு வந்ததுனால உங்களுக்கு நீங்கள் அதுக்கு சாப்பிட்டீங்க, அதனால சாப்பிட்றவங்களுக்கு அந்த திருட்ட புத்தி வந்துடுச்சு. அதனால நம்ம பண்ற சாங்கித்யம், நம்ம சாப்பிட்ற உணவு, இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாப்பிட்ற உணவு சாத்விகமா இருக்கணும். அப்புறம் சேர சாங்கித்யம் சுத்த பக்தரோட சாங்கித்யம் செய்யணும். அப்பதான் நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட உணர்வு, நம்மளோட ஞானம் எல்லாமே பரிபக்வமா இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் நீங்க பாத்துக்கலாம், வீட்டில் பெரியவர்களா ಕನ್ನಡ சொல்லுவாங்க, ಅವ್ರ ಜೊತೆ ಸಾವಾಸ ಮಾಡಬೇಡ, ನೀನ್ ಮಾಡೋ ಸಾವಾಸ ದೋಷ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕು, ದೊಡ್ಡವ್ರ ಜೊತೆ ಮಾಡು, பெரியவங்கிட்ட சாவாசம் செய்யன்றாங்க. பெரியவர்னா யாரு, வயசுல இல்ல, வைஷ்ணவர்கிட்ட பக்தர் கூட சாங்கித்யம் செய்யுங்க. பக்தர் கூட சாங்கித்யம் செஞ்ச என்ன ஆகுது, அவங்களுக்கு என்ன சத்குணங்கள் இருக்கோ அந்த சத்குணங்கள் நம்மளுக்கு வந்துடுது. அதனாலதான் ದೊಡ್ಡವ್ರ ಜೊತೆ ಸಾವಾಸ ಮಾಡು, பெரிய மூத்தவங்ககிட்ட சாவாசம் செய்யன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தண்டவாத் நமஸ்காரம்.
ஹரே கிருஷ்ணா